சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஜூடித் பொல்கருடைய ஒரு ஆட்டத்தை பார்க்கலாம். அதாவது ஜூலை 23 அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிறந்திருக்கிறாங்க. ஸோ அது நேற்று தான் அவங்களுடைய பிறந்தநாளை வந்து அவங்க கொண்டாடினாங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காகவும் வெட்னஸ்டே ஃபார் விமன் அப்படிங்கிற கான்செப்ட்காகவும் நம்ம இன்றைக்கி பொல்கருடைய ஆட்டத்தை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1988 ஒலிம்பியாடில் வந்து நடந்திருக்கு. பவ்லினா அப்படிங்கிற பிளேயரோடு வந்து விளையாடுறாங்க. ஸோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஆட்டம். ரொம்ப குறுகிய ஆட்டம்னு சொல்லலாம். ஏன்னா 17 மூலை கேம் வந்து முடிஞ்சு போச்சு. பட் ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான வேரியேஷன்ஸ் நம்ம வந்து சிலது பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா E4 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பொல்கார். அதுக்கு ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா பவ்லினா வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து விளையாடுறாங்க. ஸோ பவ்லினா அப்படிங்கிற பிளேயரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க வந்து ஒரு விமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர். ஆனால் அந்த கேம் விளையாடும்போது அவங்களுக்கு 33 வயது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 12 வயது. ஸோ 12 வயதில் வந்து பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ஆட்டத்தை விளையாடிருக்காங்க. ஸோ 12 வயசில் விளையாடக்கூடிய ஒரு ஆட்டமாகவே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து ஆடிருப்பாங்க பொல்கார். ஸோ நைட் F3, நைட் C6, அதுக்கப்புறம் பிஷப் டு B5, த ரொசலிமோ அட்டாக். ஸோ G6க்கு அப்புறம் கேசல் பண்ணிடுறாங்க. கேசலுக்கு அப்புறம் பிஷப் G7, C3 ஒரு ஹியூஜ் சென்டரை வந்து இங்கே பில்டப் பண்ணுறதுக்கு தயாராகிறாங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு E5 விளையாடினதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம D4 விளையாட முடியாது. ஆனால் இங்கே எக்ஸலண்ட்டான ஒரு ப்ரிப்பரேஷனோட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தா கூட தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த பொசிஷனில் 1, 2, அதுக்கப்புறம் நைட்டு 3, பிஷப்போட சேர்த்து 4. ஆனால் நமக்கு கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா பானு, அடுத்து குயினு, அடுத்து நைட்டு 3 தான் இருக்குது. ஆனால் அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க D4 வந்து விளையாடுறாங்க. D4க்கு அப்புறம் இந்த பொசிஷனில் 3 பீசஸால் அந்த பானை வெட்ட முடியும். ஸோ 3த்தையுமே நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். கேமில் வந்து பானை வெட்டுறாங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த இடத்துக்கு அதுக்கப்புறம் தான் E takes D4க்கு அப்புறம் C takes D4 அண்ட் இந்த பானை திரும்ப வெட்டுறதுக்கு தான் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நைட்டு, இன்னொன்று பானை, அதுக்கப்புறம் திரும்ப பிஷப்பு. ஸோ இந்த 3 ஆப்ஷனையும் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேமில் நடந்தது வந்து பார்த்திங்கனாக்கா நைட் டெக்ஸ் D4. அதுதான் வந்து டாப் மூவ். அதுதான் அங்கே விளையாடவும் செய்யணும். சப்போஸ் பிஷப்பால் வெட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி ஒரு பொசிஷனலான ஒரு எரர் யாரும் பண்ணக்கூடாது. ஏன்னா டாஸ்கோர் பிஷப் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனால அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். அண்ட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் மூவ் வந்து C takes D4 விளையாடும் போது பிஷப் F4 விளையாட முடியும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த பிஷப் D6 ஸ்கொயரில் ரொம்ப ரொம்ப பிரச்சனையை வந்து உருவாக்கும். ஸோ இந்த காரணத்தினால ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம்பிளுக்கு குயின் B6, அதுக்கப்புறம் நைட் A3, பான் டு A6, நைட் டு C4. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரில்லியண்டான சாக்ரிஃபைஸ் இது. ஆக்சுவலாக நீங்கள் வெட்டினீங்க அப்படின்னா ஃபோர்க் இருக்குது. ஸோ இந்த காரணத்தினால இந்த அளவுக்கு ஒரு பெரிய த்ரெட் உருவாக்கக்கூடிய மூவ் வந்து C takes D4க்கு அப்புறம் வரலாம். அண்ட் பிஷப் F4க்கு அப்புறமும் வரலாம். அதனால தான் கேமில் வந்து அவங்க பர்ஃபெக்டாக நைட் டெக்ஸ் D4 பிஷப்பையும் அட்டாக் பண்ணுறாங்க, நைட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் ஃபோர்ஸ்டு மூவ் மாதிரி. ஸோ நைட் டெக்ஸ் D4க்கு அப்புறம் C takes D4 வந்து பார்க்குறோம். அதே போல் இந்த பொசிஷனில் வந்து பிஷப்பால் வெட்லி நம்ம வந்து சூப்பராக ஒரு பொசிஷனை வந்து நம்ம உருவாக்குற மாதிரி நமக்கு தோணும். பட் இந்த இடத்துல நைட் C3க்கு அப்புறம் திரும்ப இந்த பிஷப் பின்னாடி போகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு டைம் வந்து லாஸ் ஆகும். எக்ஸாம்பிள் நைட் E7 விளையாடும்போது ஆல்ரெடி பிஷப் C4 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். பட் கேமில் வந்து C takes D4 டைரெக்டாக விளையாடுறாங்க அதனால். அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இங்கே ஒரு சின்ன ட்ரிக் வந்து பண்ணுறாங்க பொல்கார். ஸோ E5. ஸோ E5 மூலயமா அந்த பிஷப்புக்கும் பானுக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷனை கட் பண்ணுறாங்க. இது என்னங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா இதை வெட்டினா என்னாகும் அப்படின்னு நம்ம வந்து சரியாக கேல்குலேட் பண்ண மாட்டோம். என்னென்னா ரூக் ஈவன் ரொம்ப சிம்பிளான த்ரெட்டு. அதுக்கப்புறம் பிஷப் வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆகிடும், பாதுகாப்பு கொடுக்கவே முடியாது. அதனால் அந்த பானை வெட்டுறதுக்கும் தயாராகிட்டாங்க. அது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ரா பான் தான், அதை பற்றி அவங்க கவலைப்படல. அதனால் அவங்க டெவலப்மெண்ட்டை வந்து கேரி ஆன் பண்ணுறாங்க நைட் E7. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா G5 ஸ்கொயரில் டெவலப் பண்ணி அதை பின்னில் போடுறாங்க. பின்னில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பவ்லினா வந்து கேசல் பண்ணிடுறாங்க. அதே போல் இந்த இடத்துல நம்ம பிஷப் டெக்ஸ் E5 விளையாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல விளையாடலாம். பட் ஸ்டில் வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இன்னமும் நம்ம கிங் வந்து சென்ட்ரல் தான் இருக்குது. ஸோ பிஷப் H6 அப்படி இல்லைனா இன்ஃபேக்ட் பிஷப் டெக்ஸ் E7 ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ் ஆகிருக்கும். பட் கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் குயின் டெக்ஸ் D4 ரொம்ப தைரியமாக வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பானை வந்து வெட்டுறாங்க. ஏன்னா பிஷப்க்கு நேராகவே குயினை வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 2 மூவ் வந்து பார்த்திங்கனாக்கா பிளாக்கு ஆப்ஷனாக இருக்குது டிஸ்கவரி கொடுக்கறதுக்கு. டிஸ்கவரி கிடையாது, ஜஸ்ட் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி குயின் அட்டாக் பண்ணுறதுக்கு. நைட் C6, நைட் F5. நைட் F5 தான் ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மூவ், ரொம்ப துல்லியமான ஒரு மூவ் அப்படின்னு சொல்லலாம். பட் அவங்க நைட் C6 மூலயமா வந்து பார்த்திங்கன்னா குயினையும் அட்டாக் பண்ணுறாங்க, பானுக்கு டபுள் அட்டாக் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் கவுண்டர் அட்டாக்கும் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா குயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஜூடித் பொல்கார் வந்து பின் போட்டிருந்தாங்க. பட் அந்த பின்னை வந்து அவங்க கண்டுக்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் குயின் வந்து பார்த்திங்கன்னா H4 ஸ்கொயருக்கு போயிடுது. ஸோ 12வது மூவில் பார்த்துட்ருக்கோம்.
இன்னும் வந்து 5 மூல கேமை வந்து முடிய போகுது. சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு அட்டாக் வந்து எக்ஸலண்ட்டான கால்குலேஷன் வந்து இங்க வந்து பண்ண போறாங்க. உங்களுக்கு பாஸ் த வீடியோ மொமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 தடவ வரும். ஸோ மறக்காம அத ட்ரை பண்ணுங்க. ஸோ குயின் B6 வந்து விளையாடுறாங்க. ஜஸ்ட்டு அந்த பின்லேருந்து அந்த அட்டாக்லேருந்து வெளியில வராங்க. வெளியில வந்ததுக்கப்புறம் ஃபைனல் பீஸை டெவலப் பண்ணுறாங்க. நைட் டு C3. ஸோ நைட் C3 விளையாடுனதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒயிட் தப்பாக விளையாடுற மாதிரி சில பேருக்கு தோணும். ஏன்னா பிஷப் இன்ட்டு E5க்கு அப்புறம் பிஷப் இன்ட்டு C3 அந்த நைட்டோட பாதுகாப்பில் இருக்கக்கூடிய பிஷப் வந்து ஹேங்கிங்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இந்த டாக்டிக்ஸ் அதாவது வீடியோ பாஸ் பண்ண போகிறோம் அப்படி இல்லையா? ஸோ அந்த பொசிஷனே இதை வச்சு தான் வந்து வரப்போகுது. அதனால தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் வந்து நம்ம எதிர்பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கனாக்கா பழனினா பிஷப் டெக்ஸ் E5 வந்து விளையாடுறாங்க. அதான் தப்பான மூவ். பட் இந்த பொசிஷனில் சரியான நகர்வு ஒரே ஒரு நகர்வு மட்டும்தான் இருக்குங்க பிளாக்குக்கு. அது வந்து பான் டு D5. ஸோ பான் டு D5 விளையாடினா தான் பொசிஷன் வந்து ஈக்குவலாக போகும். எக்ஸாம்பிளுக்கு கேம் வந்து இந்த மாதிரி கண்டினியூ ஆகலாம். ஸோ E டெக்ஸ் D6 அதுக்கப்புறம் பிஷப் டெக்ஸ் C3ன்னு சொல்லி கேம் கண்டினியூ ஆகும். பட் அதே போல் இன்னொரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொசிஷனில் நைட் டெக்ஸ் E5 இதுவும் நம்ம விளையாடலாமா அப்படிங்கிறீங்கன்னா பிரச்சனை என்ன அப்படின்னா பிஷப் E7 இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு டாக்டிக்கல் ஐடியா. ஏன்னா ரூக் E8 வந்ததுக்கப்புறம் ரூக் F1 வரலாம். அண்ட் தென் கேம் வந்து கண்டினியூ ஆகும். சில டிஸ்கவரிஸ் இருக்குது. ஈவன் சம்டைம்ஸ் செக்மேட்டிங் பேட்டர்ன் கூட இங்கே வரலாம். ஸோ நைட் C3க்கு அப்புறம் அதனால தான் வந்து அவங்க பிஷப் டெக்ஸ் E5 வந்து விளையாடுறாங்க. ஸோ பிஷப் டெக்ஸ் E5க்கு இந்த பொசிஷனில் 2 ரூக்னால கேமுக்குள்ளே வர முடியும். பேக் ரேங்க் இஷ்யூ வந்து ஃப்யூச்சரில் வரக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்க குயின் சைடில் இருக்கக்கூடிய ரூக்கை வந்து கொண்டு வராங்க. இது எப்படி பேக் ரேங்க் இஷ்யூ வரும் அப்படின்னா இந்த இந்த நைட்டை வந்து பார்த்திங்கன்னா வெட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பான் வந்து மூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் பிஷப்பை பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். அல்லது பிஷப்பை வெட்டினதுக்கப்புறம் கூட குயின் வந்து B2 ஸ்கொயருக்கு வந்து இந்த அன்டிஃபெண்டாக இருக்கக்கூடிய ரூக் அட்டாக் பண்ணும். ஆனால் இதே ரூக் வந்து F1 ஸ்கொயரில் இருக்கும்போது அந்த பேக் ரேங்க் இஷ்யூ வராது. அப்போ நம்ம ரூக்கை லிஃப்ட் பண்ணி அலாங் த H5ல செக்மேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க குயின் சைடில் இருக்கக்கூடிய ரூக்கை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதனால தான் சொன்னால் இது ரொம்ப இன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிஷப் டெக்ஸ் C3 இந்த இடத்துல தான் வந்து ரூக் E1 வந்து விளையாடுறாங்க. ஸோ ரூக் E1க்கு அப்புறம் பிஷப் டெக்ஸ் C3 விளையாட முடியும். அடுத்து B டெக்ஸ் C3 விளையாட முடியும். குயின் டெக்ஸ் B5 விளையாட முடியும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி இந்த கேமை வின் பண்ண போகிறீங்க? ஏன்னா இவ்வளோ பெரிய கால்குலேஷன் இல்லாமல் அவங்க வந்து இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மெட்டீரியல் நிறையா வந்து இந்த இடத்துல அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பொசிஷனில் ஒயிட் பீசஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன விளையாடுங்க, எப்படி இந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறீங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா குயின் சைடில் இருக்கக்கூடிய பிஷப் அண்ட் ரூக் வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ளே இன்வால்வ் ஆகுது. அதுதான் முக்கியமான காரணம் ஜூடித் பொல்கார் வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு சாக்ரிஃபைஸ் லைனுக்குள்ளே போனது. ஸோ ஃபஸ்ட் மூவ் மோஸ்ட்லி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் சில பேர் வந்து இன்னொரு ஐடியா பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப தவறான ஒரு முடிவாக இருக்கும். 2 ஐடியாஸ் இருக்குது ஆக்சுவலாக. குயின் பிஷப் F6 குயின் H6 குயின் H6 நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அதான் கரெக்டு. பிஷப் F6 வந்து பார்த்திங்கன்னா தப்பான முடிவு. ஏன்னா குயின் H5 இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ குயின் H6 டேரெக்டாக வந்து விளையாடுறோம். ஸோ குயின் H6க்கு அப்புறம் இதுக்கப்புறம் த்ரெட் என்ன அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சிருக்கும். பிஷப் F6 வச்சுட்டு நம்ம குயின் G7 வச்சு மேட் பண்ண போகிறோம் பலஸ்ட்ரா மேட் மாதிரி. ஸோ இதை எப்படி நம்ம வந்து தடுக்க போகிறோம் அப்படின்னு நம்ம பிளாக்கோட பர்ஸ்பெக்ட்லேருந்து யோசிக்கும்போது குயினை மட்டும்தான் கொடுக்க முடியும். குயினை கொடுத்து தான் கேமை சேவ் பண்ணணும் ஆக்சுவலாக. பட் இந்த கேமில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணுற மூவ் வந்து பார்த்திங்கன்னா குயின் டு F5 குயின் F5 வச்சாக்கா நான் பிஷப் F6 ஸ்டாப் பண்ணிக்கலாமே அப்படிங்கிறது தான் அவங்களோட ஐடியா. பட் ஜூடித் பொல்கார் மொத்தத்தையும் கால்குலேட் பண்ணிட்டாங்க. அண்ட் செகண்ட் பாஸ் த வீடியோ மூமெண்ட் இது முடிஞ்சால் நீங்கள் திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பொசிஷனில் ஒயிட் நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி கேமை ஃபர்தராக கொண்டு போவீங்க, இல்லை எப்படி கேமை வந்து முடிப்பீங்க அப்படிங்கிறது சொல்லுங்கள். இது வந்து 16வது மூவ். அடுத்த மூவில் வந்து பார்த்திங்கன்னா ரிசைன் பண்ண போகிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக சில ஃபோர்சிங் ஐடியாஸ் நீங்கள் வந்து கேல்குலேஷன் பண்ணியிருக்கலாம். அண்ட் முக்கியமான ஒரு ஃபோர்சிங் மூவ் இந்த இடத்துல குயின் டேக்ஸ் F5 செக். ஸோ ஒரு டீகாய் சாக்ரிஃபைஸ். ஸோ கிங்கை வந்து பார்த்திங்கனாக்கா பாதுகாப்பு இல்லாத ஸ்கொயருக்கு நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். அண்ட் கிங்கால் வெட்டியாகணும், வேறு வழியே கிடையாது. வெட்டதுக்கப்புறம் பிஷப் H6 செக்கு. அண்ட் குயின் டேக்ஸ் F8 விளையாடின உடனே அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ப்ராப்ளம் ரிசைன் பண்ணிடுறாங்க. ஜூடித் பொல்கார் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டான ஒரு ஆட்டத்தை வந்து வின் பண்ணியிருக்காங்க. பட் கேம் ஃபர்தராக கண்டினியூ ஆகிருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் மேட் இன் டு பேக் ரேங்க் செக் மேட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னாக்கா இந்த குயின் சைடில் இருக்கக்கூடிய பீசஸ் அவங்க டெவலப் பண்ண முடியாமல் அழகாக வந்து அந்த ட்ரிக் பண்ணி பீஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க இந்த அட்டாக்கை வந்து தயாரானது ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு விஷயமா இருந்தது. அண்ட் அந்த டான் ஸ்கொயர் பிஷப் வந்து பார்த்திங்கனாக்கா இருந்துமே என்ன சொல்கிறது அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால அந்த பிஷப் இன்ட்டு C3 அந்த முக்கியமான அந்த டான் ஸ்கொயர் பீஸை வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ 17 மூவில் வந்து பார்த்திங்கன்னா 12 வயதில் இது மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து பீட் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் அவங்க ஸோ உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஹையஸ்ட் ரேட்டட் பிளேயராக வந்து அவங்களால வந்து வர முடிஞ்சது ஃபீமேல் கேட்டகரியில். அண்ட் இது ஃபீமேல் கேட்டகரியில் மட்டும் கிடையாது,
அவங்க ஓப்பன் கேட்டகரியில் வேர்ல்டு நம்பர் 8 வரைக்குமே வந்து போயிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கிராண்ட் மாஸ்டர் வந்து ஜூடித் பொல்கார். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சஜஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.